விட்டு செல்கிறேன். மாதா, என் பேச்சை கேளுங்கள். இவ்வாறு என்னை விட்டு செல்லாதீர்கள். எச்சரிக்கிறேன் பீமா. என்னுடைய மகன் என்று கூறிக்கொண்டு நீ என் பின்னால் வந்தால் நான் மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வேன். ராஜகுமாரி, ராஜகுமாரி, கோபத்தை விட்டுவிடுங்கள். எனக்கு பீமாசுரன் மீது நம்பிக்கை உள்ளது. ஆனால் என் நம்பிக்கை தளர்ந்து விட்டது. என் சபதத்தை நிறைவேற்ற முடியாத அந்த வரத்தால் என்ன பலன் சொல்? என் இதயத்தையே அணைக்க முடியாத வரம் அது. ராஜகுமாரி, இது போன்று தாங்கள் சென்று விட்டால் தங்கள் மகன் தனியனாகி விடுவான். யார் மகன்? யார் பீமன்? நான் யாருக்கும் தாய் அல்ல. எனக்கு எந்த மகனும் இல்லை. என் மகன் இறந்து விட்டான். அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ராஜகுமாரி, ரக்தாம்பரி, நீயும் வேண்டுமானால் அவனோடு சென்று விடு. ஆனால் அந்த நம்பிக்கை துரோகியின் பெயரை கூறாதே. இல்லையேல் என் கோபம் உன்னையும் தண்டித்து விடும். ஒருவேளை பிரம்மதேவரின் வாக்கை கேட்காமல் வரம் பெறாமல் இருந்திருந்தால் நான் செய்த தவம் வீணாகி இருக்கும். அவரிடம் வரம் பெற்றதால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, துக்கமே தோன்றுகிறது. பயங்கரமான துக்கம். என் தாய் என்னை விட்டு சென்று விட்டாள். இந்த வரம் எனக்கு வரமே அல்ல, ஒரு சாபமாகிவிட்டது. சாபம். ராட்சச வேந்தரே, தாங்கள் இதுபோன்று துக்கப்படுவதை விட்டு தாயை மகிழ்ச்சிப்படுத்த ஒரு உபாயம் தேடுங்கள். இல்லை, என்னிடம் தாயை மகிழ்ச்சி அடைய செய்ய எந்த உபாயமும் இல்லை. இனி என்ன செய்வேன்? நிராசை அடைய வேண்டாம். தாங்கள் பிரம்மதேவரிடம் அளவு கடந்த சக்தி என்னும் வரம் வேண்டி அசுர குலத்தின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கி விட்டீர்கள். அதாவது இனி இந்த உலகில் தங்களைப் போன்ற சக்திசாலி எவருமே இல்லை. ஆகவே தாங்கள் இனிமேல் துஷ்ட தேவர்களோடு யுத்தம் செய்து சொர்க்கத்தை கைப்பற்ற வேண்டும். அதனால் என்ன ஆகும்? நடக்கும், நிறைய நடக்கும். என்ன நடக்கும்? சிருஷ்டியின் ஆரம்ப நாள் முதல் துஷ்ட தேவர்களை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கும் அந்த சதிகார விஷ்ணு வேகமாய் வந்து உன்னோடு யுத்தம் வேண்டும் என்பார். பிறகு தோற்று விடுவார். விஷ்ணுவின் தோல்வி நிச்சயமாக அவர் அவதாரம் ராமனின் தோல்விதான். அதோடு தங்கள் தாயின் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக உதவிவிடும். ஆனால் என்னால் விஷ்ணுவை ஜெயிக்க இயலுமா? ஏன் முடியாது வேந்தே? பிரம்மதேவனின் வரம் உண்மை என்றால் நிச்சயம் ஜெயிக்கலாம். ஒன்றை மறக்க வேண்டாம் வேந்தே, அந்த பிரம்மதேவர் தங்களுக்கு ராமரை அழிக்கும் மாபெரும் சக்தியைத்தான் தரவில்லை. விஷ்ணுவை பற்றி ஏதும் கூறவே. தாங்கள் கூறுவது உண்மை. தாயின் மனதை சந்தோஷப்படுத்த இதுவே நல்ல உபாயம். அசுர வீரர்களே, நாம் அனைவரும் இப்போதே சொர்க்கத்தை நோக்கி படையெடுப்போம். எனது மாபெரும் சக்திக்கு முன்பு தேவர்கள் தோல்வியடையத்தான் வேண்டும். வாருங்கள் வீரர்களே. மகாபலசாலி கும்பகர்ணன் மைந்தன் வரம் பெற்ற அசுர ராஜா பீமாசுரன் அளவற்ற சக்தி பெற்ற மாவீரன் பீமாசுரனுக்கும் தேவர்களுக்கும் இடையே பெரும் போர் மூண்டது. ராட்சசர்களின் தாமச சக்தியை பிரம்மதேவரின் சாத்வீக சக்தியின் வரம் தீவிரமாக்கி அதிகமாக்கியது. வரம் பெற்ற பீமாசுரனின் சக்தியை தேவர்கள் சமாளிக்க முடியவில்லை. தேவராஜன் இந்திரனும் மற்றும் தேவர்களும் போர்க்களத்திலிருந்து உயிர் பிழைக்க ஓடுகிறார்கள். அப்போது ஆகாயத்தில் தோன்றி அவர்களை தடுக்கின்ற ஸ்ரீஹரி விஷ்ணு கூறுகிறார், வாழ்க வாழ்க உங்கள் பராக்கிரமம் தேவர்களே. யுத்த பூமியில் போரிடும் வீரர்கள் தங்கள் உயிரை கொடுக்கிறார்கள் அல்லது உயிரை எடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் போரில் புறமுதுகு காட்டி ஓடி வந்து விட்டீர்கள். வாழ்க தேவர்களே, வாழ்க. தேவர்களே, உங்கள் மரியாதையை காத்துக் கொள்ளுங்கள். செல்லுங்கள், பீமாசுரனோடு யுத்தம் செய்யுங்கள். செல்லுங்கள். இல்லை ஸ்ரீஹரி, அவன் பெற்ற வரசக்தியால் அவனை வெல்ல முடியாது. பின் சிரித்துக் கொண்டே ரணபூமியில் உயிரை விட்டு வீரகதியை அடையுங்கள். ஏனெனில் ரணபூமியில் உயிர் தியாகம் செய்யும் வீரச் செயல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். ஸ்ரீஹரி, ஏன் இப்படி கூறுகிறீர்கள்?
சிருஷ்டியின் ஆரம்பம் முதல் தாங்கள் தான் தேவர்களை காத்து வந்திருக்கிறீர்கள். நாங்கள் அனைத்தையும் துறந்து தங்களை சரணடைந்து விட்டோம். தாங்கள் சரணாகத வத்சலர். எங்களது கௌரவத்தை காப்பாற்றி அந்த துஷ்டனை அழித்து விடுங்கள். ஹே சரணாகத வத்சல பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவே, தங்களை சரணடைந்த தேவர்களை காக்க வேண்டும். பீமாசுரனை தோல்வியுற செய்து இழந்த கௌரவத்தை மீட்டுத் தாருங்கள் பிரபு. தேவர்களே, நான் யுத்தத்தில் வெற்றியை விரும்புபவன். வெற்றி நிச்சயம் என்ற போதுதான் நான் யுத்தகளத்திற்கு அவசியம் செல்வேன். தேவர்களே, என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? பீமாசுரனோடு யுத்தம் செய்தால் தங்களுக்கு வெற்றி கிட்டாதா என்ன? வருணதேவா, உனது இந்த வினாவிற்கு விடை உலகை இயக்கி வரும் விஸ்வநாதர் பரமசிவனிடம்தான் உள்ளது. போரில் புறமுதுகு காட்டி ஓடிய தேவர்களே, நான் முன்பே கூறினேன், என்னிடமிருந்து நீங்கள் தப்ப முடியாதென்று. ஆகாயத்தை கிழிக்க வேண்டியிருந்தாலும் சரி, பூமியை தோண்டினாலும் கடலை கடைந்தாலும் நான் உங்களை தண்டிக்காமல் விடவே மாட்டேன். அதிகம் பேசுவது ஆபத்து பீமாசுரா. இல்லையேல் பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணு உன்னை நிச்சயம் தண்டிப்பார். நீங்கள் இந்த துஷ்ட தேவர்களை காக்க வந்துவிட்டீர்களா ஸ்ரீஹரி? நானும் உங்களை காண விரும்பினேன். ரணபூமியில் உங்களோடு போரிட மிகவும் விரும்பினேன். உங்களுடைய பெரும் சக்தியின் முன்னால் நான் என் வரசக்தியை மோத விரும்பினேன். உன் மரியாதையை நீ கெடுத்துக் கொள்ள வேண்டாம் துஷ்ட பீமாசுரா. பிரம்மதேவரின் வரத்தை காப்பாற்ற நாங்கள் ரணபூமியில் இருந்து ஓடி வந்தோம். நீ இது போன்று அகங்காரமாக பேச முற்பட்டால் நான் உன்னை தண்டித்து பிரம்மதேவர் உனக்கு அளித்த வரத்தை பொய்யாக்குவேன். வா, நான் உன்னை யுத்தத்திற்கு அழைக்கிறேன். வா. நான் உன்னை போன்ற கோழையோடு யுத்தம் புரிய விரும்பவில்லை இந்திரா. என்ன பார்க்கிறீர்கள் ஸ்ரீஹரி? உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னோடு யுத்தம் செய்ய வாருங்கள். நான் உங்களை யுத்தத்திற்கு அழைக்கிறேன். ஆனால் ஒன்று நிச்சயம், ரணபூமியில் என் பராக்கிரமத்தால் உங்களை நிச்சயம் மகிழ்விப்பேன். யுத்தம் வேண்டும் என்கிற உனது ஆசையை நிராகரிப்பது யுத்த நீதிக்கு விரோதமாகும். நான் உன் அறைகூவலை ஏற்றுக்கொள்கிறேன் பீமாசுரா. உன்னோடு யுத்தம் செய்வேன் என்று உனக்கு உறுதியும் அளிக்கிறேன். ஆனால் நீயும் எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். வேண்டாம் மறக்க வேந்தே, இந்த தந்திர விஷ்ணுவிற்கு வாக்களிக்காதீர்கள். அதன் மூலமாகவே இவன் தங்களை அழித்து விடுவான். மறக்க வேந்தே, இதே வாக்கை பயன்படுத்தி இவன் அசுரகுலத்தின் கௌரவமான மது கைடவர்களை கொன்று விட்டான். வாமன ரூபத்தில் இதே விஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியை தந்திரமாக கொன்று விட்டான். பெண் வேடத்தை பூண்டு இதே தந்திர விஷ்ணு நமது அசுர சேனாதிபதி ராகுவின் சிரத்தை துண்டாக்கினான். இவனை ஒருபோதும் நம்ப வேண்டாம் மறக்க வேந்தே, நம்ப வேண்டாம். முதலில் நான் இவர் கூறுவதை கேட்கிறேன். சொல்லுங்கள் ஸ்ரீஹரி, யுத்தம் புரிய தங்களுக்கு என்ன வாக்கு தர வேண்டும்? என் மரணத்தை விட்டு யுத்தம் புரிவதற்காக என்ன வேண்டுமானாலும் தருகிறேன். சொல்லுங்கள். வாழ்க அசுர பீமாசுரா. உன் வீரமும் விவேகமும் உனக்கு வெற்றியை தரட்டும். அறக்க வேந்தே, இப்படி புகழ்ந்துதான் இவன் தங்களை அழிக்க குழி தோண்டுகிறார். இவனை நம்ப வேண்டாம். ஜாக்கிரதை. அமைதியாக இருங்கள். எனக்கு நல்லது கெட்டது பற்றி தெரியும். கூறுங்கள் ஸ்ரீஹரி, தாங்கள் யுத்தம் செய்ய என்ன வாக்கு தர வேண்டும்? எனக்கு என்றும் யுத்தம் பிடிப்பதில்லை. ஏனென்றால் யுத்தத்தில் அகங்காரம், ஆணவம், சுயநலம் இவைதான் தலைவிரித்தாடும். அதோடு யுத்தம் நடக்கும் பொழுது அந்த யுத்த அக்னியில் நான் பிராண ஆகுதி கொடுப்பேன். நானே பிராண ஆகுதியும் எடுப்பேன். அப்படியானால் யுத்தம் செய்வீர்களா? ஆம். ஏனென்றால் உன் ஆசையை நிராகரித்து உன்னை மேலும் ஆணவம் கொள்ள விடமாட்டேன். எனவே நான் உன் வேண்டுகோளை ஏற்கிறேன் அசுர பீமாசுரா. இந்த யுத்தத்தில் அசுரகுலத்தின் சார்பாக நீ மட்டும் போராடு. தேவர்களின் சார்பில்
நான் மட்டுமே. இதனால் யுத்த பூமியில் வீண் ரத்த ஆறு ஓடாது. நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன் ஸ்ரீஹரி. தாங்கள் கூறியபடியே யுத்தம் நடக்கும். நாம் இருவரும் துவந்த யுத்தத்தில் நம் இருவருடைய வீரத்தையும் காட்டுவோம். நான் தோற்றுவிட்டால் சொர்க்கம் இந்திரனுக்கு, ஆனால் நான் ஜெயித்து விட்டால் சொர்க்கம் என்னுடையதாகும். இந்த யுத்தத்தில் சொர்க்கத்தை பணயம் வைக்கிறேன். பாருங்கள் வீரர்களே. யுத்தம் விரும்பி என்னிடம் வந்தது நீதான். அதனால் முதலில் தாக்கும் உரிமையை நான் உனக்கு அளிக்கிறேன். ஆயுதம் எடு, தாக்கத் தொடங்கு. உலகை காக்கும் பரம்பொருள் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு. உலகை காக்கும் பரம்பொருள் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு. இன்னும் யுத்தத்தின் முடிவு தெளிவாகவில்லை. தேவர்களோ விஷ்ணுவிற்கு கோஷம் போடுகின்றனர். தேவர்கள் கபடர்கள், துஷ்டர்கள், சதிகாரர்கள். நான் பலமுறை தடுத்தும் கூட அசுரவேந்தன் கேட்கவில்லை. இந்த தோல்விக்கு அதுதான் காரணம். கபடன் விஷ்ணு மீண்டும் ஒருமுறை சதி செய்து பிரம்மாவின் வரத்தை பொய்யாக்க முயற்சிக்கின்றார். பிரம்மாவும் தேவனாயிற்றே, தேவர்களுக்கு தானே உதவி செய்வார். நீ சொல்வது உண்மைதான். அந்த சிண்டு முடி நாரத முனிவன் வேண்டுமென்றே காலம் கடத்த வேண்டி பீமாசுரனை தவமிருக்க சொல்லியிருக்கின்றான். இப்பொழுதாவது திருந்த பீமாசுரா, உன் தவறுக்கு ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவிடம் மன்னிப்புகள். பிறகு பாதாள லோகத்திற்கு சென்று மறைந்து விடு, இல்லையேல் உனக்கு மரணம் நிச்சயம். இல்லை தேவராஜா, துவந்த யுத்தம் செய்பவர்களை ஏளனம் செய்வது தவறு. அது யுத்த நீதிக்கு விரோதம். அசுரர்களே, நாமும் பீமாசுரன் மனோபலம் அடைவதற்காக அவரை உற்சாகப்படுத்துவோம். மகாபலசாலி மகாராஜா கும்பகர்ணனின் மைந்தன், வரம் பெற்ற அசுரவேந்தன் பீமாசுரன் வாழ்க! பகவான் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு போற்றி! ஜெகதீஸ்வரன் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு போற்றி! பகவான் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு போற்றி! பரமபிதா பிரம்மதேவரே! எனக்கு அளவற்ற அளவடி கொடுக்கும் என்று தாங்கள் அளித்த வரம் பொய்யா? உங்களை நோக்கி தவம் இருந்தது எந்தவரா? தாங்களும் இந்த துஷ்ட தேவர்கள் சேரோடு சதி செய்து என்னை ஏமாற்றுவதற்கு வரவழைத்தீர்களா? பிரம்ம வாக்கு சத்தியம் என்று கூறுவது பொய்யா? எனக்கு பதில் கூறுங்கள். பதில் கூறுங்கள். உடன் தோன்றுங்கள். பீமா, யுத்தத்தில் நிராசை அல்ல, சக்திதான் தேவைப்படுகிறது. மகாபலி கும்பகர்ணனின் சக்தியோடு
பிரம்மதேவர் அளித்த வரபலமும் உனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? நிராசை அடையாமல் மீண்டும் தாக்கு. உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள். முடிவை பற்றிய கவலையை உன் தெய்வத்திடம் விட்டுவிடு. நம் ஸ்ரீ ஹரிக்கு என்ன ஆயிற்று? அவனே தோற்று அஸ்திரத்தை எரிந்து விட்டான். அவனை ஏன் வதம் செய்யவில்லை? அவனை தாக்கும்படி ஏன் அறிவுரை கூறுகிறார்? பீமாசுரா, யுத்தத்தில் ஜெயம் வீர பராக்கிரமத்தால் அல்ல, திடமான நம்பிக்கையால் ஏற்படும். நீ இதுபோன்று சோர்வடைந்தால் நிச்சயம் நீ தோற்று விடுவாய். வெற்றி வேண்டுமென்கிற வேகத்துடன் போராடு. ஆம், ஆயுதத்தை எடு. மகாபலசாலி மகாராஜா கும்பகர்ணனின் மைந்தன், வரம் பெற்ற அசுரவேந்தன் பீமாசுரன். நீங்கள் கூறியது உண்மை ஸ்ரீஹரி. ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையால் ஜெயம் கிடைக்கிறது. நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், ஆகவே நான் வெற்றி பெற்றேன். வாழ்க உனது பராக்கிரமம் பீமாசுரா, வாழ்க. நான் உனது பராக்கிரமத்தை புகழ்வதோடு நேரடியான துவந்த யுத்தத்தில் எனது தோல்வியையும் ஒப்புக்கொள்கிறேன். சிவனின் இச்சையும் இதுவே. இதுவே சிருஷ்டியை படைக்கும் பிரம்மதேவரின் வரத்திற்கும் மரியாதை. கபட விஷ்ணு தோற்றுவிட்டு மறைந்து விட்டார். இன்று நமது அசுர குலத்திற்கு பொன்னான நாளாகும். விஷ்ணுவை தோற்கடித்து அசுரவேந்தன் பீமாசுரன் தன் புகழை நிலைநாட்டி விட்டார். அசுரர்களே, இந்த துஷ்டர்கள் மறைவதற்கு முன்பே இவர்களை பிடியுங்கள். ஸ்ரீஹரி விஷ்ணுவை வென்ற வரம் பெற்ற அசுரவேந்தன் பீமாசுரன். ஸ்ரீஹரி விஷ்ணுவை வென்ற வரம் பெற்ற அசுரவேந்தன் பீமாசுரன். நாராயண நாராயண. வாழ்க பீமாசுரா, நீ வாழ்க. உனது பராக்கிரமம் வாழ்க. நீ உலகை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணுவை நேரடியான துவந்த யுத்தத்தில் போராடி வென்று உன் தாய் கற்கடியின் சபதத்தை நிறைவேற்றி விட்டாய். நீ வாழ்க. இல்லை நாரதரே, இல்லை. நான் அயோத்தி ராஜா ஸ்ரீராமனை தோல்வியடைய செய்யாத வரையில் என்னுடைய தாயின் சபதம் முழுமையாக நிறைவேறாது. நாராயண நாராயண. முடியாது பீமாசுரா, அது முடியாது. ஸ்ரீராமனை பழிவாங்குவது இனிமேல் உன்னால் முடியாத காரியம். ஏனென்றால் உனக்கு வரம் கிடைப்பதற்கு முன்பே ஸ்ரீராமர் தன் அவதார நோக்கம் முடிந்தபடியால் வைகுண்டம் சென்று சேர்ந்து விட்டார். ஆகவே ஸ்ரீராமர் விஷயத்தில் சபதம் பழி என்பதெல்லாம் வீணான விஷயங்கள். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. அசுரர்களே, நான் நாரதர் முனிவரின் பேச்சை நம்புகிறேன். போரில் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் தோல்வியால் எனது தந்தை மாவீரர் கும்பகர்ணனை கொன்றவரான அயோத்தி ராஜா ராமனும் தோல்வியுற்றான். ஏனென்றால் ராஜாராமன் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரமே ஆவார். ஸ்ரீஹரி விஷ்ணுவை வெற்றி கொண்டு விட்ட பிறகு நாம் இனி பூலோகம் பாதாள லோகத்தையும் கைப்பற்ற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு நான் என் மாதா கற்கட்டியை சந்தித்து அவர்கள் சபதம் நிறைவேறியதை தெரிவித்து அவர்களை மகிழ்ச்சியடைய செய்வேன்.
ना